Dear students, 2025-26க்கான அட்மிஷன் ப்ராசஸ் அதாவது கவுன்சிலிங் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆக உள்ளது. ஸோ அதுக்கு நம்ம சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சீட் மேட்ரிக்ஸ்னால் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது டோட்டலாக, அதில் ஆல் இண்டியா கோட்டா எவ்வளோ, ஸ்டேட் கோட்டா எவ்வளோ, தென் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் போகுதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்தெந்த காலேஜஸில் 250 சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடுனா, எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், இந்த 4 காலேஜில் மட்டும் 250 சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது இல்லாமல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நமக்கு 200 சீட்ஸ் இருக்குது. ஸோ அது போக 15 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 150 சீட்ஸ் இருக்குது. எந்தெந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னால், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், தென் திருச்சியில் கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தென் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், தென் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தென் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தென் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தென் விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த 15 காலேஜஸில் நமக்கு வந்து 150 சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு 4 காலேஜில் 250 சொன்னேன், கோயம்புத்தூரில் 200, தென் இந்த 15 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 150 சீட்ஸ். இது இல்லாமல் 16 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது திருப்பூர், தென் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், சேலம், ஓமந்தூரார், சிவகங்கை, தேனி, திருவண்ணாமலை, திருவாரூர், வெள்ளூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தர்மபுரி, இஎஸ்ஐ, கோயம்புத்தூர், நாமக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், இந்த 16 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் 100 சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5050 சீட்ஸ் ஆட்ட இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுங்கிறது 15% ஆஃப் த சீட்ஸ் போயிடும். ஓகே, ஸோ அது போக ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில். இதில் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நமக்கு இருக்கிற சீட்டில் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸுங்கிறது 4 கேட்டகரி சொல்கிறோம். ஒன்று எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், இன்னொன்று வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் வாட்ஸ், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனோட குழந்தைங்க, 3வது கேட்டகரி பர்சன் வித் டிசபிலிட்டி, 4வது கேட்டகரி 7.5 ரிசர்வேஷன். இந்த 4 கேட்டகரிக்கு போக மீதி சீட்ஸ் தான் மற்றவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மீதி சீட்ஸும் நமக்கு வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த ஒரு கேட்டகரிக்கும் இருக்கிற ரிசர்வேஷன்ஸ் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ லெட் அஸ் see இன் ப்ரீஃப், ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காலேஜ்லேயும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஸ்டேட் கோட்டாவில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு. எம்எம்சியில் 213, ஸ்டான்லியில் 212, தென் மதுரை மெடிக்கல் காலேஜில் 213, தஞ்சாவூரில் 128, தென் சென்னை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 127, செங்கல்பட்டில் 85, திருநெல்வேலியில் 212, தென் கோயம்புத்தூரில் 170, சேலமில் 85, திருச்சியில் 128, தூத்துக்குடியில் 127, கன்னியாகுமரியில் 127, வெள்ளூரில் 85, தேனியில் 85, தர்மபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85, விழுப்புரமில் 85, திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85, சிவகங்கையில் 85, தென் திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85, தென் சென்னை ஓமந்தூராரில் 85 சீட்ஸ், தென் இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் வந்து நமக்கு வந்து 100 சீட்ஸ் டோட்டலாக, 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போகும். அது இல்லாமல் 20 சீட்ஸ் வந்து இஎஸ்ஐ வார்டுக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தென் அது போக 65 சீட்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்டேட் கோட்டாவில் அவைலபிளாக இருக்கும். தென் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 127, கரூரில் 128, ஐஆர்டி பெருந்துறை, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஈரோடு வந்து 15 சீட்ஸ் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போனாலும் 30 சீட்ஸ் வந்து ஐஆர்டி வார்ட்ஸ்க்காக இருக்குது. ஸோ நமக்கு 55 சீட்ஸ் தான் ஸ்டேட் கோட்டாவில் அவைலபிளாக இருக்கும். தென் கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 127, அரியலூரில் 127, தென் திண்டுக்கல்லில் நமக்கு 127, அது போக கள்ளக்குறிச்சியில் 127, கிருஷ்ணகிரியில் 127, நாகப்பட்டினம் 127, தென் நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85, தென் நீல்கிரிஸில் 127, ராமநாதபுரமில் 85, திருவள்ளூரில் 85, திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85, விருதுநகரில் 127. டோட்டலாக 4238 ஸ்டேட் கோட்டா சீட்ஸ், எம்பிபிஎஸ் சீட்ஸ் நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அது இல்லாமல் ஒரு இஎஸ்ஐ சென்னை வந்து செமி கவர்மெண்ட் காலேஜ், இதில் டோட்டலாக 125 சீட்ஸ் இருக்குது.
ஆல் இண்டியா கோட்டாவில் 19 சீட்ஸ் ப்ளஸ் 25 சீட்ஸ் வந்து இஎஸ்ஐ வார்டு குழந்தைங்களுக்கு போகும். ஸ்டேட் கோட்டாவில் 81 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது எம்பிபிஎஸ் சீட்ஸோட சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் போகும், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் போகுங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.